ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன ஆச்சு, எதனால் வந்து அது இப்படி கிராஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இது மூலமாக வந்து நிறைய நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேங்க்குடைய ஆப்ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேங்க் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கிராஷ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேங்க்குடைய பேங்க் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து லோன் அப்படிங்கிறதும் டெபாசிட் அப்படிங்கிறதும் காமனாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆப்ரேஷன்ஸ். இதை தவிர நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த விஷயந்தான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், கரன்சியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இந்த விஷயத்தில் தான் இப்போ வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பேங்க் இருக்குது, இதுதான் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. இண்டஸ்இண்ட் ஐஏன்னு போடுறேன். இப்போ வந்து இதில் வந்து நிறைய பிஸ்னஸ் கிளைண்ட் இருப்பாங்க. சரிங்களா? பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய கிளைண்ட் இருப்பாங்க. இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இல்லை இண்டிவிஜுவல் பீப்புளும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கரன்சியை சேஞ்ச் பண்ணுறதுக்காக போவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு நாடு இருக்குது அப்படின்னா, ஒரு நாடு இருக்குது, இந்த நாட் இருக்குது, ஏங்கிற ஒரு நாடு இருக்குது, இங்கே பிங்கிற ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏபிங்கிற நாட்டுக்கு நடுவில் கரன்சியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இது வந்து இந்தியா ஐஎன்ஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து யூஎஸ் டாலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கிருந்து எந்த பொருளை இங்கே வாங்கணும்னாலும் சரி, நம்ம இங்கே வாங்கணும்னாலும் சரி, இங்கே இவங்க விற்கணும்னாலும் சரி, இதுக்கு முதல்ல அவங்க கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அவங்களுக்கு நமக்கு என்ன மதிப்பு கரன்சி இருக்கோ அதை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அது பண்ணுறது ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய மேஜர் பேங்க்ஸ் தான் அதை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதில் பேங்க் தான் மெயினாக பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க, பேங்க் தான் வந்து மெயினாக பண்ணுவாங்க. ஸோ இந்த பேங்க் வந்து என்னென்னா, இப்போ இவங்க இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் கிட்ட நிறைய வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா? இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து இப்போ ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கனாலும் சரி, இல்லை இம்போர்ட் பண்ணுறாங்கனாலும் சரி, அந்த நாட்டுடைய கரன்சியாக வந்து இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து ஜஸ்ட் இவங்க ஐஎன்ஆர் கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஐஎன்ஆர் கொடுத்தா போதும். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அவங்க வந்து ரெக்கார்டு கரன்சி என்னவோ அதை வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து இவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் பேங்க்கில் போய் என்னுடைய ருப்பீஸ் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஈக்குவலாக எந்த நாட்டுடைய கரன்சி இம்போர்ட் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அதை வந்து மாற்ற வேண்டியது, அந்த நாட்டுக்கிட்ட கொடுத்து மாற்ற வேண்டியது, அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு மாற்ற வேண்டியது, அந்த கரன்சி நான் கேட்டனாலும் கொடுப்பாங்க. இந்த விஷயங்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியது தான் வந்து பேங்க்குடைய வேலை. சரிங்களா? இப்போ இந்த விஷயத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ வந்து இதில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இப்போ இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கும் இல்லையா? இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கு ஐஏன்னு போடுறேன். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கு அவங்க நிறைய ஃபாரின் கரன்சி வச்சுருப்பாங்க. ஃபாரின் கரன்சி வந்து யூஎஸ் டாலர், மெயினாக எல்லா கரன்சி வச்சுக்கிறதுக்கு பதிலாக யூஎஸ் டாலர் வச்சுட்டோம்னா எதை வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ யூஎஸ் டாலர் வச்சுருக்காங்க. இந்தியன் கரன்சி அஃப்கோர்ஸ் வந்து இந்தியன் பேங்க்ங்கிறதுனால இந்தியன் கரன்சி வந்து ஐஎன்ஆர் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோடைய கரன்சி இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து இவங்க வந்து இங்கே வந்து யூஎஸில் கொடுத்து ஐஎன்ஆரை வாங்கிக்குவாங்க. இல்லை யூஎஸ்காரங்க வந்து இங்கே வந்து இவங்க ஐஎன்ஆர் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க யூஎஸ் டாலர் கொடுத்து ஐஎன்ஆர் வாங்கிக்கலாம். ஸோ இவங்ககிட்ட இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சியோடைய ரிசர்வ் இருக்கும், இப்போ யூஎஸ் டாலருடைய ரிசர்வ் இருக்கும். இப்போ இந்த ரிசர்வ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நமக்கு தெரியும் யூஎஸ் டாலருடைய விலை வந்து இந்தியன் ருப்பிக்கு மதியில் பயங்கரமாக ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடியே யூஎஸ் டாலரை ஃபிக்ஸ்டு கான்ட்ராக்ட், அந்த ஃபார்வர்டு கான்ட்ராக்ட், கரன்சி ட்ரேடிங் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஃபார்வேர்டு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட், இந்த மாதிரி இந்த கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. நான் வந்து யூஎஸ் டாலரை உடைய விலை அதிகமாக போயிடக்கூடாது, அப்போ வந்து நம்மளுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. சரிங்களா? ஹெட்ஜிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. இந்த ஹெட்ஜிங் வந்து என்ன அப்படின்னா, இப்போது ப்ரீடிஃபைன்டாக யூஎஸ் டாலர் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இப்போவே வாங்கி வச்சுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கோல்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் வாங்குறது எல்லாமே ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்னா நாளைக்கு வந்து கோல்டுடைய விலை ஏறிடும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அந்த விலையை லாக் பண்ணி வைக்கிறீங்க. அப்போ அந்த கான்ட்ராக்ட் முடியும் போது, இப்போ இன்றைக்கி 100 ரூபா இருக்குன்னு வச்சுங்க, எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபா இருக்குது, ஆனால் இந்த மாதம் எண்டுலையோ இல்லை அதுக்கப்புறமாவோ இது 150 ரூபாய்க்கு போயிடும் அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கே வந்து இந்த 100 ரூபா ப்ரைஸில் இந்த கான்ட்ராக்டை லாக் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? எனக்கு யூஎஸ் டாலர் வேணும், இல்லை கோல்டு வேணும், 100 ரூபாய்க்கு கோல்டு வேணும், இப்போ 100 ரூபாய்க்கு வித்துட்டு நான் லாக் பண்ணிடுறேன். இதுக்கு ஃபுல் அமௌண்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, பாதி அமௌண்ட் கொடுத்தா போதும். அதாவது அந்த லாக் பண்ணுறதுக்கு உண்டான கான்ட்ராக்ட் அமௌண்ட் கொடுத்தா போதும். இப்போது அப்படி பண்ணும்போது இவங்க வந்து ஃப்யூச்சரில் அந்த கரன்சியோடைய ஃப்ளக்சுவேஷனை வந்து இப்போ 150 ரூபாய்க்கு போனாலும் இவங்க 100 ரூபாய்க்கே கிடைக்கும். சப்போஸ் 70 ரூபாய்க்கு போனால் இவங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு வச்சிங்கன்னா,
அப்பவும் வந்து இவங்க வந்து அந்த 70 ரூபா லாபங்கிறத பார்க்க மாட்டாங்க. ரிஸ்க் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அந்த கரன்சி ஃபிளக்சுவேஷனால ரிஸ்க் இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க கரன்சிக்கு மாற்றும் போது ரொம்ப அடி வாங்கிடும். அதனால இந்த ஹெட்ஜ் பண்ணுவாங்க, கரன்சியை வந்து ஹெட்ஜ் பண்ணுவாங்க. இது எல்லா பேங்க்குமே பேசிக்காக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். ஹெட்ஜ் மீன்ஸ் என்ன, ஃபியூச்சரில் நடக்க போகிற அன்சர்டன் ஈவெண்ட்டுக்கு திடீர்னு விலை ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள், இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ ஒரு கோல்டு வியாபாரி இருக்காருன்னு வச்சுங்க, கோல்டு ஷாப் வச்சிருக்காரு. அவர் வந்து நகையை உருக்கி தங்கமாக மாற்றி அதை வந்து விற்க போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவருக்கு வந்து கோல்டு விலை வந்து, இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்காக விலை சொல்கிறேன், ஈஸியாக புரியிருக்காங்க. இப்போ 1000 ரூபாய் இருக்கு ஒரு கிராம் கோல்டுன்னா. 1000 ரூபாய் கிடையாது, ஜாஸ்தி. ஆனால் இருந்தாலும் நான் ஒரு புரியறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1000 ரூபாய் கோல்டு இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து அது 1500 ரூபா போயிடும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த டவுட் இருந்ததுன்னா நாளைக்கு இவங்க நகை செய்யறதுக்காக நகையை வாங்கும் போது 1500 ரூபா கொடுத்து வாங்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா இன்னும் விலை ஏற போகுது அப்படிங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கான்ட்ராக்டை இவங்க 1000 ரூபாய்க்கு வந்து எனக்கு கோல்டு அடுத்த மாதம், இந்த ஒரு மாதம் கான்ட்ராக்ட்னா ஒரு 2 மாதம்னு வச்சுக்கோங்களேன், 2 மாதம் 3 மாதம் எத்தனை வேணும் எடுத்துக்கங்க, ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு வந்து கோல்டு வந்து 1000 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த 1000 ரூபாய் ப்ரைஸ்க்கு நான் வாங்கிக்கிறேன் இத்தனை லாட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புக் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல இது மாதிரி தான் நடக்குது. அதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோலாம் முன்னாடியே போட்டிருக்கேன் நான். இப்போ இப்படி பண்றதுனால இவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபியூச்சர்ல அது 1500 ரூபா போனாலுமே இவங்க 1000 ரூபாய்க்கு லாக் பண்ணிட்டாங்களே அந்த ப்ரைஸுக்கு, அதனால ஈஸியாக இவங்க 1000 ரூபாய்க்கு வாங்கி நகை செஞ்சுக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஃபியூச்சரில் விலை ஏறினாலும் அந்த விலை கொடுத்து 500 ரூபா லாஸில் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏறுங்கிறது தெரிஞ்சதுனால இது பண்ணுறாங்க. ஒருவேளை குறைஞ்சதுன்னா இவங்களுக்கு லாபம் தானே. ஒருவேளை 800 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இந்த கரன்சி, சாரி இந்த கோல்டு, அப்போ 200 ரூபா கம்மியாக தானே கிடைக்குது, இவங்க அப்பவும் 1000 ரூபா கொடுத்தானே வாங்கணும். அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஏறுது இறங்குதுங்கிறது பிரச்சனை இல்லை, அவங்களுடைய பர்டிகுலர் ப்ரைஸில் ரிஸ்க் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதனால அந்த ரிஸ்க்கை வந்து லாக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் யூஸ் ஆகுது. இதே மாதிரி இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கரன்சியை ஹெட்ஜ் பண்ணும்போது இவங்க அக்கௌண்டிங் டிஸ்கிரிபன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது அக்கௌண்டிங்கில் ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. இவங்க வந்து எவ்வளோ ஹெட்ஜ் பண்ணாங்க, அதில் அதில் வந்த லாபம் என்ன, அதாவது ப்ராஃபிட் என்ன, ஹெட்ஜ் பண்ணும்போது வந்த ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக அக்கௌண்டிங் பண்ணலை. ஓகேங்களா, இந்த ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்டிங் பண்ணல. இந்த அக்கௌண்டிங் மிஸ்டேக்னு ஒரு நடந்ததுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எந்த ஸ்டாக்கையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோடைய மதிப்பு 1000 கோடி 2000 கோடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அது எதை பார்த்து சொல்கிறீங்க, அக்கௌண்டிங்லேருந்து தான் வந்துடுது. சரிங்களா, அந்த அக்கௌண்ட்ஸ் புக்ஸு, அதாவது ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, 3 ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுதானே இருக்கும். அதை நம்பி தானே நம்ம வாங்குறோம். இப்போ வந்து அவங்க வந்து 1000 கோடி ரூபான்னு எழுதியிருந்தாங்கன்னா நம்ம 1000 கோடி ரூபாய், அப்போ இவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்குது, அப்போ இதில் இத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்னு, அப்போ நம்ம வந்து புக் வேல்யூ இவ்வளோ, வேல்யூஷன் இவ்வளோ, இன்ட்ரின்சிக் வேல்யூ பிலோ இருக்குதா எபோ இருக்குதாங்கிறத கால்குலேட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அக்கௌண்டிங்ல இருந்து தான். சரிங்களா, அந்த அக்கௌண்டிங்ல இருந்து தான் கால்குலேட்டே பண்ணுறோம். அந்த அக்கௌண்டிங்கே தப்புங்கும் போது அப்போ ஒரிஜினலாக அந்த கம்பெனி என்னதான் சம்பாதிச்சு வச்சிருக்கு, அந்த கம்பெனியில் என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியாது. அதனால கண்டிப்பாக வந்து அந்த கம்பெனியுடைய வேல்யூஷன் என்ன, ஒர்த் என்ன, இன்னைக்கு எவ்வளோதான் காசு வச்சிருக்காங்க, அது உண்மையா இல்லையா, ஏன்னா அவங்க வச்சிருக்கிறதே அக்கௌண்டிங்ல எழுதிக்கிறது தப்புன்னு சொல்ற போது அது உண்மையா இல்லையாங்கிற இந்த பிரச்சனையில தான் வந்து இப்போ இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் மாட்டிக்கிறாங்க. அக்கௌண்டிங்ல வந்து ப்ராப்பராக ஒரு மிஸ்டேக் வருது, அது அக்கௌண்டிங்ல வந்து ப்ராப்பரா இல்லை அப்படிங்கிறது. இப்போ அடுத்த பாயிண்ட், சரி இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.35% வந்து இந்த டோட்டல் நெட்வொர்த், அதாவது டோட்டல் புக் வேல்யூ இருக்கும் இல்லைங்களா, புக் வேல்யூ, டோட்டல் புக் வேல்யூ அப்படிங்கிறது கம்பெனியுடைய வேல்யூ. இந்த டோட்டல் புக் வேல்யூல வந்து கிட்டத்தட்ட 2.35% வந்து மைனஸ் ஆகலாம். ஏன்னா இவங்க அதை வந்து மைனஸ்ல, இந்த அக்கௌண்டிங் மிஸ்டேக்னால இந்த டோட்டல் கம்பெனியோட புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா 100 ரூபாயில 2.35% அப்படிங்கிறது எவ்வளோ, 2 ரூபா 35 பைசா இல்லைங்களா, 2 ரூபா 35 பைசா. இந்த 2 ரூபா 35 பைசாவை நீங்கள் கழிச்சிட்டீங்க, சரி 2 ரூபாயை கழிச்சிட்டிங்கன்னா இதோட உண்மையான வேல்யூ 98 ரூபா தான் வரும். கரெக்டுங்களா, அப்போ அந்த 98 ரூபாயை நம்ம வந்து இந்த கம்பெனியோடைய ஒர்த்தே 98 ரூபா தான். அப்போது இந்த 2.35% வந்து கணிக்கிறாங்க. ஓகேங்களா, அது எவ்வளோங்கிறது எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் 2.53% டிஸ்கிரிபன்சி நெட்வொர்த் வந்து பிலோ ஆகும் அப்படிங்கிற இதில் சொல்கிறாங்க. அதாவது அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கோடியிலிருந்து கிட்டத்தட்ட 2000 கோடி நெட்வொர்த் வந்து தப்பாக இருக்குது. அப்போ அது எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ அது கம்மி கழிச்சுக்குங்க. இப்போ டோட்டலாக புக் வேல்யூ எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து 2000 கோடி கழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இதுதான் ஒரிஜினல் வேல்யூவாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க, மேபி அதில்
உள்ள ஒர்த்து வந்து கரெக்டாக எழுதலை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த ப்ராப்ளத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து ஷார்ட்டிங் ஆகுது. இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து என்ன ஒர்த்து அப்படிங்கிறது, கம்பெனியோட உண்மையான ஒர்த் என்னங்கிறது அக்கௌண்டிங்குடைய கம்ப்ளீட் ரிசல்ட் வந்து அக்கௌண்டிங்குடைய திருப்பி வந்து தேர்ட் பார்ட்டியிலேருந்து நிறையா அசஸ்மெண்ட் சிஏஎஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த பேங்க்கில் வந்து. அவங்க வந்து வெளியிருந்து வந்து உள்ள எல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. எல்லாம் அனலைஸ் பண்ணி உண்மையாகவே வந்து அக்கௌண்டிங்கில் என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு, ஒரிஜினல் வேல்யூ என்ன, ஒரிஜினலாக எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க என்னங்கிறது தெரியும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.35 வரைக்கும் வந்து புக் வேல்யூலேயே டவுன் வரலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதனால மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக இண்டஸ்இண்ட் பேங்க்ல கிராஷ் ஆகி போச்சு. இப்போ வந்து அடுத்து ஆர்பிஐ வந்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்லேயே இந்த பிரச்சனை அப்படின்னா, இப்போ இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேங்க் வந்து கரன்சியை வந்து ஷார்ட்டிங் பண்ணுறதில்ல, கரன்சியை வந்து ஹெட்ஜிங் பண்ணுறதில்ல, கரன்சி ஷார்ட்டிங்கிட்டேன் சாரி, கரன்சியை வந்து ஹெட்ஜிங் பண்ணுறது எல்லா பேங்க்குமே உண்டான நார்மல் ப்ரொசீஜர். அப்போ இந்த கரன்சியை ஹெட்ஜிங் பண்ணுறதுல எத்தனை பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அப்போ எத்தனை பேங்க் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அதனால எல்லாத்தையுமே ரைடு விடு அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்கையுமே வந்து செக் பண்ணி முதல்ல எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க, ஆல் பேங்கையும் செக் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இனி வந்தாதான் தெரியும் மேபி இப்போ அடுத்து ஏதாவது பேங்க் சிக்குதா அப்படின்னு. அதனால வந்து மேக்சிமம் வந்து ஆர்பிஐ வந்து ரொம்ப டைட் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. இப்போ இந்த அக்கௌண்டிங்லேயே மிஸ்டேக் நடந்தது அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. இது யாராச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், ஒன்று தெரியாமல் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா தெரிஞ்சே கூட இது வந்து லாஸை மறைக்கிறதுக்காக பண்ணியிருந்திருக்கலாம், மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக பண்ணி நடந்திருக்கு. ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட எக்ஸல் ஷீட்டில் வந்து ஒரு நம்பரை மாற்றினதுனால கிட்டத்தட்ட $1 பில்லியன் வந்து அந்த கம்பெனிலேருந்து காணாமல் போயிருக்கு. அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கு இந்த கார்பரேட்டில் இதில். அதனால் ப்ராப்பரான அக்கௌண்டிங் இல்லாத எந்த ஒரு கம்பெனியுமே நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற கான்செப்ட்குள்ளேயே எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போது ஏன்னா நம்ம அந்த நம்பர்ஸ் பார்த்தா நம்ம அனலைஸ் பண்ணுறோம், அந்த நம்பர்ஸே தப்புங்கும் போது டோட்டலாக எல்லாமே தப்பாயிடும். ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படிங்கிற அந்த பேங்க் வந்து வேல்யூபிள் தான். சரிங்களா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க்குங்கிற அந்த பேங்க் வந்து வேல்யூபிள் தான். அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த யூனிக் பேங்க்கு. ஏன்னா பேங்கிங்கில் லைசன்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதாவது இப்போ கொடுக்குறதே கிடையாது. இப்போ வரைக்கும் முதல்ல லைசன்ஸ் கொடுத்த பேங்க்ஸ் வந்து தான் இப்போ இருக்குது. நீங்கள் மற்ற பேங்க்ஸ் எல்லாம் பேங்க்ஸ்ன்னு நினச்சக்கூடாது. இந்த முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ்லாம் வந்து பேங்க்னு நினச்சக்கூடாது. அதெல்லாம் பேங்க் கிடையாது. அதெல்லாம் என்பிஎஃப்சி, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். எந்த பேங்க்கு டெபாசிட் வாங்கி உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்களோ அது மட்டும்தான் பேங்க். சரிங்களா? இந்த இண்டஸ்இண்டு, கொட்டாக்கு, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் கவர்மெண்ட் பேங்க்ஸ், ஐஓபி, எஸ்பிஐ, இந்த மாதிரிலாம் இது மட்டும்தான் பேங்க், ஒரிஜினல் பேங்க். சரிங்களா? இந்த பேங்கிங் லைசன்ஸ் யாருக்குமே தரதில்லை. அதனால் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து கீழே விழுந்தாலும் திருப்பி அடுத்து இன்னொரு பேங்க் அக்யூர் பண்ணும், இல்லைன்னா ஃபாரினில் ஏதாவது ஒரு பேங்க் அக்யூர் பண்ணும். அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் கரெக்ட் பண்ணி நடத்துவாங்க. அதனால் வந்து இதோடைய ஒரிஜினல் வேல்யூங்கிறது கெப்பாசிட்டி ஆஃப் ரன்னிங் பிஸ்னஸ். சரிங்களா? கெப்பாசிட்டி ஆஃப் ரன்னிங் பிஸ்னஸ். இப்போதைக்கு நம்ம அதைத்தான் பார்க்க முடியும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதை அக்யூமுலேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இப்போது ஃப்யூச்சரில் இதோடைய ஒர்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மிஸ்டேக் தான் அப்படின்னா இதை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா பிஸ்னஸ் அப்புறம் அடுத்து ப்ராஃபிட் லாஸ் இது என்ன பண்ணுது, எந்த அளவுக்கு ப்ராஃபிட் லாஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இந்த பேங்க்குடைய வேல்யூவை பொறுத்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து இந்த பேங்க் வந்து கிட்டத்தட்ட புக் வேல்யூ எங்கே போய் நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப லோயர் புக் வேல்யூவில் போய் நிற்கிது. அதாவது வந்து எவ்வளோ புக் வேல்யூவில் போய் நிற்கிதுன்னா கிட்டத்தட்ட 0.83 அப்படிங்கிற புக் வேல்யூவில் போய் நிற்கிது. ப்ரைஸை விட வெறும் 0.83 அப்படிங்கிற விலை தான் கொடுத்து வாங்குறாங்க. அதாவது புக் வேல்யூ கம்பெனியுடைய டோட்டல் அசட் அப்படிங்கிறதுக்கும் அந்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்பெனியில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் எவ்வளோ வித்துட்ருக்கு அந்த கம்பெனி அப்படிங்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற விகிதம் தான் புக் வேல்யூ. இந்த புக் வேல்யூங்கிறது இப்போ அசட் வந்து 100 ரூபா இருக்குது அப்படின்னா கம்பெனியோட ப்ரைஸ் வந்து 110 ரூபா வித்துட்ருக்கு அப்படின்னா 10 ரூபா ஜாஸ்தியாக மார்க்கெட்டில் வித்துட்ருக்கு. இப்போது இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 0.83 டைம்ஸ் ஜாஸ்தியாக வித்துட்ருக்கு. இப்போ அந்த லெவல் கேரிங் வந்துருச்சு. இது மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணால் எஸ் பேங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.07 டைம். அதாவது இப்போ இண்டஸ்இண்ட் பேங்கை விடவுமே எஸ் பேங்க் வந்து அதிகமான விலைக்கு தான் வித்துட்ருக்கு. அந்த அளவுக்கு கீழே போயிடுச்சு இண்டஸ்இண்ட் பேங்க். அதனால் இது ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு இதோட ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான்
நம்ம வந்து இதை வந்து அக்யூமுலேட் பண்ண முடியும். இதுக்குள்ள உண்மையாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போவே வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கங்க. நான் அப்படி வந்து இந்த ஒரு விஷயம் மிஸ்டேக் மட்டும்தான், மற்றதெல்லாம் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு தரமட்ட ப்ரைஸுக்கு வந்து நமக்கு இந்த பேங்க் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து லாங் டேர்மில் பார்க்குறவங்க தாராளமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து இதோடைய அக்கௌண்டிங் இது எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறம், எல்லாமே சர்க்குலர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். நார்மலாக ஐசிஐசிஐ பேங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டாக் மகேந்திரா, இதோட தான் நம்ம இண்டஸ்இண்ட் பேங்கை கம்பேர் பண்ணணும். ஏன்னா இதுவும் ப்ரைவேட் பேங்க்கு. இப்போது இண்டஸ்இண்ட் பேங்க்குடைய கம்பேரிட்டிவ்லி ஐசிஐசிஐ பேங்க்லாம் எவ்வளோ புக் வேல்யூ வித்துட்டுருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் வித்துட்டுருக்கு. சரிங்களா, 3 டைம்ஸு. அதே மாதிரி கொட்டாக் மகேந்திரா 2.67 டைம்ஸ் வித்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 0.83 தான் வித்துட்டுருக்கு. அதாவது வந்து ஒரு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை 1,20,00,000 வித்துட்டு இருக்காங்க. அதாவது 20 லட்சம் ஜாஸ்தியா வித்துட்டு இருக்காங்க. ஆனா அதே பக்கத்துல இருக்கிற நிலம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே இருக்கு அந்த நிலம். அது 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள அதே சேம் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம். ஆனா அதை வந்து 3 கோடிக்கு வித்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு எது வந்து மேஜர் டிஸ்கவுண்ட்னு எடுத்து பாருங்க. அப்போ 1,20,00,000 வெறும் 20 லட்சம் தான் ஜாஸ்தியா வித்துட்டு இருக்கு பக்கத்து இடமே. அப்படிங்கும்போது அதான் ஜாஸ்தியா தெரியும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இப்போ அந்த இடத்துடைய ஒர்த் வந்து உண்மையாவே 1 கோடியா, அப்படி 1 கோடியாவே இருந்தாலும் அதுல என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வேல்யூஷன் பேசிஸ்ல சூப்பரா வந்திருக்குது. ஆனால் இது மிஸ்டேக்கு என்னங்கிறது தெரிஞ்சா தான் ஒரிஜினல் வேல்யூஷன் நம்ம போட முடியும். ஸோ இந்த மிஸ்டேக் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி என்ன ஒரிஜினல் வேல்யூங்கிறது வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. இதுதான் இண்டஸ்இண்ட் பேங்க்ல நடந்துட்டு இருக்கிற விஷயம்.